வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நிலையான வளர்ச்சிக்கு பொறுப்புணர்வுடன் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்க ஆன்மீக சீர்திருத்தவாதிகளின் வாழ்க்கையை ஆவணப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பல்வேறு புதிய வசதிகளை மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் அரசு பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்ட மாணவர் சேர்க்கை இனி ஒற்றைச்சாளர முறையில் நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நிலையான வளர்ச்சிக்கு பொறுப்புணர்வுடன் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற தலைமைச் செயல் அதிகாரிகள் வட்டமேஜை கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தலைமைச் செயல் அதிகாரிகள் வட்டமேஜை கூட்டத்தின் முடிவுகள் வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார். இதில் நடைபெற்ற விவாதங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் அமைந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவை பொறுப்புணர்வுடன் செயல்படுத்துதல், உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆகிய அம்சங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் உறுதிப்பாட்டை காண்பது மகிழ்ச்சியளிப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்க ஆன்மீக சீர்திருத்தவாதிகளின் வாழ்க்கையை ஆவணப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூர் எழுதிய நாராயணகுரு தொடர்பான நூல் ஒன்றை புதுதில்லியில் நேற்று வெளியிட்டு பேசிய குடியரசு துணைத் தலைவர், சமூக பாகுபாடுகள் அதிகம் நிலவிய சூழலில் நாராயணகுரு ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டார். அநீதியை ஞானத்தால் வெல்ல முடியும் என்பதை நாராயணகுரு உணர்த்தியதாக அவர் கூறினார். ஆதிசங்கரர், ராமானுஜர், நாராயணகுரு போன்றவர்கள் தங்களது போதனைகள் மூலம் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த பாடுபட்டதாக அவர் தெரிவித்தார். சமத்துவம், ஒற்றுமை ஆகியவற்றை நிலைநாட்ட அனைவரும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். கோவை விமான நிலையத்தில் பல்வேறு புதிய வசதிகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று தொடங்கி வைக்கிறார். உடான் மலிவு விலை உணவகத்தையும் பல்வேறு நவீன வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹல், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய விமான நிலையத்தின் இயக்குநர் திரு முகமது ஆரிஃப், பயணிகளின் வசதிக்காக கோவை விமான நிலையத்தில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புவிசார் குறியீடு பெற்ற கோரா காட்டன் விற்பனை நிலையம் விமான நிலையத்தில் திறக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். சிறுவர்களுக்கான சிறிய விளையாட்டுப் பகுதி, பயணிகளுக்கான நூலகம் ஆகியவற்றையும் அமைச்சர் இன்று தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விமான நிலையத்தில் மேலும் அதிக வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு முகமது ஆரிஃப் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்ட மாணவர் சேர்க்கை இனி ஒற்றை சாளர முறையில் நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்ட அவர், தமிழகத்தில் முனைவர் பட்ட சேர்க்கை வழிமுறைகளில் தற்போது வேறுபாடுகள் காணப்படுவதாக தெரிவித்தார். ஒரு சில பல்கலைக்கழகங்கள் அந்தந்த பல்கலைக்கழக அளவில் முனைவர் பட்ட சேர்க்கையை ஒற்றை சாளர முறையில் நடத்தி வருவதாக அவர் கூறினார். இந்த நடைமுறைகளை மாநில அளவில் செயல்படுத்த ஒருங்கிணைந்த மென்பொருள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் மாணவர் சேர்க்கை முதல் ஆய்வறிக்கை சமர்ப்பித்தல் வரை கண்காணிக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்று திரு கோவி செழியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு
தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விண்வெளித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது வரவேற்கத்தக்கது என்று இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியும் சந்திரயான் திட்ட முன்னாள் இயக்குநருமான திரு மயில்சாமி அண்ணாதுரை கூறியுள்ளார். கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சந்திரயான் மற்றும் ரோவர் மாதிரிகளை நேற்று திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நம்ம நிலவில் இறக்குன நம்முடைய சந்திரயானுடைய மாடலை திறந்துட்டு இது கண்டிப்பாக இளைஞர்களுக்கு அவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்தில் இன்னும் மேலே போவதற்கான ஒரு உந்துதலை அதை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அரசு பள்ளி மாணவர்களே சின்ன செயற்கைக்கோள் செஞ்சு அதை பலூனில் லான்ச் பண்ணி 20-30 கிலோமீட்டருக்கு போய் அந்த தரவுகள் எடுத்துகிட்டு வர்றதாக சமீபத்தில் அரசு பள்ளி மாணவர் மட்டுமே பண்ணாங்க. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் மகாபலிபுரம் கடற்கரையிலிருந்து ஒரு ராக்கெட்டாகவே செஞ்சு 30-40 கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரியே நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் செஞ்சுருக்கோம். இது அடுத்த கட்டமாக இப்போ நிறைய புத்தாக்க நிலையில் நிறைய ஸ்டெம் லேப் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். விவசாயம் முதல் விண்வெளி வரை இந்தியா முன்னேற வேண்டிய அவசியம் இருக்குது. அதிலும் குலசேகரப்பட்டினம் அடுத்த கட்ட ஒரு நிலமாக நம்ம வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கே எல்லாமே செய்ய முடியும். சிறு உபகரணங்கள்லேருந்து பெரிய ராக்கெட் வரைக்கும் எல்லாம் செய்ய முடியும், அங்கேயே லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்கிறோம். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் தற்போது நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழக்கக்கூடும் எனவும் அதே பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வறண்ட வானிலை நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். தென்கொரியாவில் ராணுவ ஆட்சியை ஏற்படுத்த முயன்ற குற்றச்சாட்டில் அந்நாட்டின் முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன் மற்றும் சந்தை ஆதரவை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஏற்றுமதி ஊக்குவிப்பு இயக்கத்தை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைக்கிறார். குஜராத்தின் வெராவலில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் மீன்பிடி அனுமதி நடைமுறையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று தொடங்கி வைக்கிறார். தில்லியில் நடைபெறும் இந்திய நேபாள வர்த்தக விழாவில் மத்திய அமைச்சர்கள் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இருவரும் இன்று பங்கேற்கின்றனர். மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சார்பில் நாடு தழுவிய வந்தே மாதரம் கடலோர சைக்கிள் பேரணி இன்று நடைபெறுகிறது. ஹரியானா சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மத்திய இளையோர் நலத்துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெறும் பழங்குடியின இளைஞர் பரிமாற்ற திட்டத்தை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தொடங்கி வைக்கிறார். அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னையில் மக்கள் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி பங்கேற்கிறார். திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் மற்றும் தகரக்குப்பம் மாநில எல்லை சோதனைச் சாவடிகளில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி ஆய்வு மேற்கொண்டார். கடலூரில் மண்டல தேர்தல் அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு சி.பி. ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 2,46,00,000 ரூபாய் ரொக்கமும் 342 கிராம் தங்கமும் கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி சென்னையில் 16 தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி வெற்றி பெற்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அந்த அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் முகமதன் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நிலையான வளர்ச்சிக்கு பொறுப்புணர்வுடன் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்க ஆன்மீக சீர்திருத்தவாதிகளின் வாழ்க்கையை ஆவணப்படுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பல்வேறு புதிய வசதிகளை மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் அரசு பல்கலைக்கழகங்களில் முனைவர் பட்ட மாணவர் சேர்க்கை இனி ஒற்றை சாளர முறையில் நடைபெறும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.